யூகே பிரைம் மினிஸ்டர் 2025ல் யூகே இமிக்ரேஷனில் கொண்டு வர போகிற முக்கியமான சேஞ்சஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே வீசாவில் பிஆர் வாங்காதவங்களாக இருக்கட்டும், இல்லை இனிமேல் நம்மளுக்கு அதர் கண்ட்ரியிலேருந்து பிஆர் வாங்குறதுக்காக யூகே வரவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். பட் ஆஸ் ஆஃப் நவ் இதை பற்றி யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து நான் இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கிறேன். பட் என்னென்ன விசா கேட்டகரிஸ்க்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் வந்து கவர் பண்ணுறேன். உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நம்மளோட எஸ்பிஆர் ஃபேமிலி விளாக்ஸ் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். இல்லைன்னா நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முதலாவது அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசா பற்றின அப்டேட் தான். ஸோ இது வரைக்கும் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு நமக்கு என்ன மாதிரியான ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா அதோட த்ரெஷோல்டே வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆர்கியூஎஃப் லெவல் 3 தான் இது வரைக்கும் அதோட த்ரெஷோல்டாக வந்துட்டு நமக்கு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஆர்கியூஎஃப் லெவல் 6 வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா ஆர்கியூஎஃப் லெவல் 3 இருக்கும்போது நமக்கு ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு டிகிரி முடிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் இப்போ ஆர்கியூஎஃப் லெவல் 6 அதுக்கு மாறுச்சு அப்படின்னா இனிமேல் வர்றவங்க வந்து ஸ்கில்டு விசாவாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி இதை வந்து கட்டாயமாக கொண்டு வந்துடுவாங்க. ஸ்கில்டு விசாக்கு த்ரெஷோல்ட் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த த்ரெஷோல்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னா நமக்கு சேலரி ரெக்யர்மெண்ட்ஸுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இது வரைக்கும் ஆர்கியூஎஃப் லெவல் 3 இருக்கும்போது ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு 38,000 பவுண்ட்ஸ் மட்டுமே ஆனுவல் பேக்கேஜாக இருந்தது. பட் அதுலேயும் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணுறதா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆர்கியூஎஃப் லெவல் 6 மாறுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேலரி ரெக்யர்மெண்ட்ஸும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. அலாங் வித் தட் நமக்கு இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா நம்மளோட இங்கிலீஷ் லெவலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு செக் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இது வரைக்கும் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து ஒரு ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா இப்போது அதுக்கும் மேலே தான் வந்துட்டு இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் டஃப்பாக ஆக்குனா தான் நமக்கு இன்டேக் வந்துட்டு கம்மியாகும். சின்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் இங்கே நிறையா பேர் வந்துட்டாங்க அதர் கண்ட்ரி பீப்புள் நிறைய பேர் உள்ளே வந்ததுனால இதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான விசா சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் வரும்போது இது வரைக்கும் 38,000 பவுண்ட்ஸு தான் வந்து ஆனுவல் பேக்கேஜாக இருந்தால் கூட ஒரு சில முக்கியமான ப்ரொஃபஷன் அதாவது நர்ஸு டீச்சர்ஸ் இந்த மாதிரியான முக்கியமான ப்ரொஃபஷன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைகளில் வர்றவங்களுக்கு அதில் கொஞ்சம் நெகோஷியேஷன் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் வந்து இந்த ஐஎஸ்ஹெச்சில் டிஸ்கவுண்ட்டு அதில் கொஞ்சம் நெகோஷியேஷன் இருந்தது. பட் இனிமேல் வந்து அது ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸ்ட்ரிக்டாக தான் வந்துட்டு எம்ப்ளாயீஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர் ஒர்க்கர் விசா. நான் என்னோட வீடியோவில் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். கேர் ஒர்க்கர் விசாவில் கூட ஈஸியாக நம்ம பீப்புள் வந்து உள்ளே வரலாம் அப்படின்ட்டு. அதுக்கு தான் இப்போ ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு அப்டேட் தான் இது. கேர் ஒர்க்கர் விசா வந்து இப்போது வந்து கரண்ட்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறதா தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. 2028 வரைக்கும் இப்போது இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 2028 வரைக்கும் கேர் ஒர்க்கர் விசா வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எதனால அப்படின்னா ஆல்ரெடி இங்கே கேர் ஒர்க்கர் விசாவில் வந்திருக்கிறவங்களுக்கு இங்கே கொஞ்சம் பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரி பீப்புளுக்கும் ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி அதர் கண்ட்ரியிலேருந்து வந்த பீப்புளுக்கு கேர் ஒர்க்கர் விசாவில் வந்த பீப்புளுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற டெம்பரரி ரெக்ரூட்மெண்ட்டை வச்சு அவங்களுக்கு முதல்ல ஜாப் கொடுக்கணுன்ற மாதிரினால இதனால வந்துட்டு அந்த ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. இதனால நமக்கு கேர் ஒர்க்கர் விசா வந்துட்டு கரண்ட்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்னொன்று இந்த விசா யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் அப்ளிகன்ஸுமே வந்துட்டு உள்ளே வர்றதுனால இந்த விசாவை பர்டிகுலராக இப்போதைக்கு 2028 வரைக்கும் ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் இருக்கிறவங்க இனிமேல் இதை விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் அப்போவோ நம்ம இந்த ஆர்கியூஎஸ் லெவல் 6 அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வந்து நம்மளுக்கு அது
இது வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு இல்லைன்ற மாதிரி தான் வந்திருக்கு. பட் கன்ஃபர்மேஷன், அதாவது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இன்னும் எதுவுமே வரல. ஸோ யாருக்குமே வந்து நம்ம கேரண்டீடாக இது வந்து சொல்ல முடியாது. ஏன் இதனால் சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு 10-12 அப்டேட் வந்து என்னென்னா ஒயிட் பேப்பரில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் பார்லிமெண்ட்டில் இது வந்து டெசிஷனாக ஆக்கி நமக்கு வெளியில் வரல. ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர்றதுனால இது எல்லாமே அவங்களோட அந்த அந்த ஒரு பர்டிகுலர் நோட்ஸ் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. பட் இன்னும் அஃபிஷியலாக வராததுனால யாரும் வந்துட்டு பேனிக் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இமிக்ரேஷன் ஸ்கில் சார்ஜஸ் வந்துட்டு 32% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு வீசா கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வீசாவில் வர்றவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் ஸ்டூடெண்ட் வீசாவில் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு PSW வீசா வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதாவது என்னென்னா போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா. அந்த வீசா இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 இயர்ஸில் அவங்க ஒர்க் பண்ணி அவங்க எங்கேயாவது வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அவங்க இங்கேயே வந்துட்டு PR வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. பட் அந்த 2 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை வந்துட்டு இப்போ 1.5 இயராக குறைச்சிருக்காங்க. ஸோ 18 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க இந்த பர்டிகுலர் PSW வீசாவில் இருந்துட்டு 18 மந்த்ஸுக்குள்ளே அவங்க ஸ்பான்சர்ஷிப் வாங்கணும். அப்படி இல்லைன்னா தே ஹாவ் டு கோ பேக் டு தேர் கண்ட்ரி. ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் எல்லாரும் இந்த UK தேடி வர்றதுக்கு என்ன மெயினான ரீசன் அப்படின்னா, 5 இயர்ஸில் வந்துட்டு இங்கே எல்லாருமே வந்துட்டு ILR வாங்கிடலாம் அப்படின்றதுனால தான். பட் இப்போது இதுலேயும் ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, இனிமேல் வந்துட்டு 5 இயர்ஸ் கிடையாது, 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் அவங்க வந்துட்டு ILR கொடுப்பாங்க. எதனால அப்படின்னா, நிறையா வந்துட்டு பாப்புலேஷன் ஆயிடுச்சுன்றதுனால இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ரூலுமே கொண்டு வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த ரூல் வந்து ஆல்ரெடி ஸ்கில்டு வீசாவில் நம்ம UKல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஒருத்தவங்க இருப்பாங்க, 4 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்துட்டு UK அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே ஒயிட் பேப்பரில் சப்மிட் பண்ணியிருக்காங்க, இன்னும் டெசிஷன் வரல. ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ அவங்கவுங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.